பாண்டியராஜ் அவர்களை வந்து ஆஃப்டர் ரிலீஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதாச்சு. ஆமா 2 days முன்னாடி வந்துட்டு தீபாக்காவுக்கும் இவங்களுக்கும் ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. அப்ப நேர்ல போய் மீட் பண்ணிட்டு சாருக்கு ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு வந்தேன். கண்டிப்பா சூர்யா பேசலாம், இன்னும் சக்சஸ் மீட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னும் நெருக்கமா தான் இருக்காங்க, பேசுறாங்க, இது பண்றாங்க. அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஆமா. அண்ட் ஆர்கே சுரேஷ் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அப்படியே பாப்பாவையும் நித்யா மேனனையும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தா 2 பேரும் அப்படியே ஒன்னா இருக்க மாதிரி இருக்காங்க, அழகா அப்படியே அப்படின்ற மாதிரி. ஒரே ஜாடையில ஒரே ஜாடையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அங்க நித்யா மேனன் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இப்ப நீங்க விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவங்க கூட ஜெல் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் சாக்லேட் வாங்கி கொடுத்து பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா? இவங்க மேம் கேரவன் வந்த உடனே பாப்பாவை கூப்பிட்டுருவாங்க. ஓகே. பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸே பாப்பா கிட்ட தான். ஆமா உள்ள வந்துட்டு அவங்க மேக்கப் பண்ண ஆரம்பிச்ச உடனே பாப்பா உள்ள போயிருவா. அவங்க என்ன மேக்கப்லாம் பண்றாங்களோ எடுத்து தலை சீவிக்கிட்டு இது பண்ணிட்டு, நீங்க இப்ப மேக்கிங் வீடியோலயே பார்த்துருப்பீங்க, பவுடர் எடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டு எடுப்பான். அவங்க கேரவனுக்குள்ள அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு டைம் ரூம்ல வந்து பாக்குறேன், அதே இது பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா மேம் கிட்ட அப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. ஓகே. அந்த பவுடர் அடிச்சுக்கிறது, தலையை சீவுறது, அப்படி மேம் வந்துட்டு உள்ள கேரவனுக்குள்ளேயே அப்படியே தான் குழந்தைய வந்து எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படியே பாக்குறது. சாப்பிட்றதா இருந்தாலும் தெரியும், அவங்க சாப்பிட்டுட்டே பாப்பா கொடுக்கறது, தண்ணி ஊற்றி கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.